அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. மச்சான், காஸ்டியூம் இன்னைக்கு உனக்கும் சூப்பரா இருக்கு, எனக்கும் சூப்பரா இருக்கு. இதுல இருந்தே தெரிய போகுது ஷோ எப்படி இருக்குன்னு. கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறான். ஆமாண்டா, வேற லெவல்ல தான் இருக்கு நீ காஸ்டியூம். மச்சான், இன்னைக்கு ஏன் தெரியுமா டான்ஸ் கூட நான் அவாய்ட் பண்ண. இவன் திருந்த மாட்டாயா, இவன் திருந்தவே மாட்டான். டான்ஸ் கூட ஏன் அவாய்ட் பண்ணல? ஜாலியா இருக்கு மச்சான். காத்தோட்டமா இருக்குல்ல? ஆமா இருக்கும். இன்னைக்கு இந்த காஸ்டியூம்லாம் போட்டு நம்மளால டான்ஸ் ஆட முடியாது அப்படின்றதுனால சொல்லி டான்ஸ் ஆல்சோ ஸ்கிப் பண்றோம் நம்ம. ஆமா, ஷோக்குள்ள போயிடலாமா? நேரா போயிடுவோம். ஷோக்குள்ள போகணும்னா நம்ம கேர்ள்ஸ் கூப்பிடணும். So let's put hands together to welcome the pretty girls to the show. ஜில்லே ஜங்கே ஜக்கே. ஆஹா ஆஹா ஆஹா. என்ன மச்சான், மதிய சாப்பிட்டது இப்பதான் ருசி இல்ல மச்சான், கடவுள் கரெக்டா தான் படைச்சிருக்கான். கரெக்டான ஒரு வார்த்தையை தான் வந்து வச்சிருக்கான். அழகுனா பெண்கள், பெண்கள்னா அழகுன்னு. அழகழகா 6 பெண்கள் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ ப்ளீஸ் கோ டு தி இன்ட்ரோடக்ஷன். கைத்தட்டுங்கப்பா, இல்லைன்னா அவன் ஃபீல் பண்றானோ இல்லையா, பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி வாழ்த்துக்கள் ஷோக்கு வந்ததுக்கு. அண்ட் டீம் ஏல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் வந்து ஃப்ராங்க்லின். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என்ன மேட்ச் வைப்ரேட் ஆகுது ரொம்ப காலையில? ஃப்ராங்க்லின்னா ஒரு ஆண்மகனோட பேர் தானே, அது என்ன உங்களுக்கு வச்சிருக்காங்க? இது வந்து பொண்ணா பிறக்க பையனா பிறப்பேன்னு நினச்சி வச்சுட்டாங்க. கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்களா பிறந்தோன்னு? இது பையனா பொண்ணான்னு தெரியல. நீங்க பக்கால தெரியுமா பேசிருக்க? வளர வளர தெரிஞ்சிருச்சு பொண்ணுதான் அப்படின்னு. என்ன பண்றீங்கம்மா நீங்க? ஒர்க்கிங், அப்புறம் மாடலிங் ப்ளஸ் ஷூட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. உங்களோட பேர்? நான் ராகவி. ராகவி, என்ன பண்றீங்க ராகவி? மாடலிங் ப்ளஸ் டிசைனர். மாடலிங் ஃப்ரம் டிசைனர். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா மாடலிங்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா ஷோஸ்ல வருதா? நல்ல இன்கம் வருதா? இன்கம் ஓரளவுக்கு தான் வருது. ஓகே, ஸோ உங்களோட பேர்மா? என் பேர் பூஜா. நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெட்டியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷோ வந்துட்டு இருக்கேன். ஏன் நீ ஸ்கூலுக்கு போலியா? இல்ல போல, லீவ் விட்டுருக்கேன். லீவ் விட்டுருக்காங்க. மழை பெய்யுதுன்றதுனால லீவா? வெயில் அடிக்குது, மழை பெய்யுதுன்றீங்க. ஏதோ ஒன்று அங்கே மொத்தம் விட்டாங்க, போதும். லீவ் விட்டாங்க. லீவ் விட்டாங்க, போதும். அது ஜாலியா இருக்கீங்க? ஜாலியா இருக்கேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் டீம் ஏ. சூப்பரா பேசுனீங்க. இதே ஒரு எனர்ஜெட்டிக்கோட கடைசிக்கு வரை இருந்து தோத்துருங்க, சரியா? டீம் பி வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். டீம் பி, உங்களோட பேர்? என் பேர் ரோகிணி. ரோகிணி, காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியா இருக்கேன். சென்னையில ரோகிணி தேட்டர் இருந்தது, அது உங்களோடதா? அது எங்க அப்பா தான் கட்டினார், கேள்விப்பட்டேன். கொத்தனாரு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, சூப்பர். என்ன பண்றீங்க ரோகிணி? ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வெட்டியா ஷோ அது தேட்டரோட ஓனர், எதுக்கு நீங்க ஆக்டிங் ட்ரை பண்றீங்க? அது ஒரு பக்கம் இருந்தாலும் நானும் நாங்களாம் சினிமாவை தேடி போகலாம், ஆனா சினிமா உங்களை தேடி வருது இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். இருந்தாலும் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே ஓகே, பரவாயில்ல. தேட்டர்ல கேண்டீன் போட்டாவது பொழைச்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரோகிணி. அவங்ககிட்ட கொடுங்க. என் பேர் பிரீத்தி. ஹாய். ஓகே, ஸ்டூடெண்டா இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸ்டூடெண்டா இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது ஏதோ வந்து அதோட ஜனாதிபதி பதவி மாதிரி அவ்வளோ. அது ஸ்டூடெண்டா இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்கம்மா? பிகாம் படிச்சிட்டு இருக்கேன். நான் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயர்? ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிய போகுது. இப்போ ஒரு வழியா முடிஞ்சு. எவ்வளோ அரியர் வச்சிருக்கீங்க? அது கணக்கு இல்ல. சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். கணக்கே இல்லை. நம்மினமடாது. நம்மினமாலோ நல்லா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். நீ என்ன அவங்களோட இது பண்ற? தம்பி, யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் போறவங்க கிடையாது, யூனிவர்சிட்டில கோல்டு மெடல் வாங்குறவங்க தான். டேய், நான் கோல்டு மெடல் தான்டா. அந்த கோல்டு தான் இதெல்லாம் வந்து கரைச்சி இப்படி போட்டுருக்கேன். ஏன்னா கல்வி அழியாத செல்வம் சொல்றாங்க இல்லையா? எந்த யூனிவர்சிட்டி நீங்க? அது ஒரு யூனிவர்சிட்டி. எந்த காலேஜ்ல படிச்சுட்டு வந்து நீ பேச? ஓகே, படிப்புல நல்லா போயிட்டு இருக்காமா? போகுது, ஏதோ போகுது. ஏதோ தேங்க்யூ ஸோ மச்மா. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உங்களோட பேர்? மோகனா. மோகனா, என்ன பண்றீங்க மோகனா? நான் படிச்சிட்டு தான் இருக்கேன். பச்சின்னு இருக்கீங்களா? கோயம்பேட்டில் தானே பச்சின்னு இருக்கீங்க? இல்ல, ஆ, நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். பச்சிட்டு இருக்கீங்க காலேஜ்ல? படிச்சிட்டு இருக்கேன். எங்க படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பிகாம் படிச்சிட்டு எங்க இருக்கேன். எங்க பிகாம் படிச்சிட்டு இருக்கீங்க? ஜெயின் காலேஜ்ல. ஏன் ஜெயின் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்க? அங்க மட்டும் தான் சீட் அங்க தான் கொடுத்தாங்க. எனக்கு சீட் கொடுத்தாங்க. ஏன் அங்க படிக்கிறதுக்கு சீட் கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் நான் வணக்கம் சொல்ல விரும்பல. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் டீம் ஏ அண்ட் டீம் பி. ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், நன்றி. எஸ் ஆரம்பமே வந்து உங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி இடக்க முடக்க பேசணும்னா ஒரு வார்ம் அப் கொடுக்கறதுக்காக தான். இந்த ஷோ ஃபுல்லாக வந்துட்டு எங்களை பேசவே விடக்கூடாது, வேற லெவலில் பேசி எங்களை கலாய்ச்சி இன்னைக்கு நீங்கள் காரி துப்பி. என்ன வேணும்? இல்ல கலாய்ச்சி காரி துப்பி அது நீ வேணா வாங்கிக்கோ, அது எனக்கு வேணாம். வார வாரம் நம்ம 2 பேரும் தான் வாங்கிட்டு. சரி ஓகே, இந்த வாரம் வாங்கிடலாம். அது வாங்கணும்னா நம்ம கேம்குள்ள போகணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்காக டீம் ஏ வாங்க.
டீம் ஏ சூப்பர், ரொம்ப அருமையா வந்துட்டீங்க, ரொம்ப அருமையா ஆடிட்டீங்க. நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் விட போறதுன்னா ஃப்ராங்க்லின். என்னடா சொல்ற? ஓகே ஃப்ராங்க்லின். அடே அப்பா, ஐயோமா. இல்லைங்க ஃப்ராங்க்லின் ரெடியா? அண்ட் இன்னொரு விஷயம், டீம் ஏ அண்ட் டீம் பி நீங்க தண்ணியை ஊத்திட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கண்டஸ்டன்ட் கேமை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. ஓடி 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 சென்டரா போங்க, சைடுல போங்க. பக்கெட் கையில இருக்கும். பக்கெட் எடுத்துட்டு சென்டரா ஓடிடு. ஓடி 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 எஸ்கேப் ஆயிடு. உட்காராதீங்க, எந்திரிச்சுக்கணும் எந்திரிச்சுக்கணும். என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க? போ 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 போங்க. பக்கெட் நல்லா டைட்டா பிடிச்சுங்க. ஓகே சூப்பர். ஓடி ஓடி ஓடி. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். முன்னாடி போயிருமா? என்னம்மா நீ பழைய லாரி மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்க. நீங்க டாஸ்க் முடிக்கணும், முடிச்சாதான் அடுத்த பிளேயர் விளையாட முடியும். உடச்சாச்சு. பக்கெட் ஒன்று காலி. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இப்படிதான் திருட்டுத்தனம் பண்ண இப்படிதான். சூப்பர். வாங்க 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 வாங்க. வா வா, அங்க போய் என்ன பண்றது? எச்சு துப்ப போறீங்களா? வாங்க. ராகவி, அவங்க எப்படி விளையாண்டாங்களோ அந்த மாதிரி தயவு செய்து விளையாடாதீங்க. நம்ம டீம் மானத்தை காப்பாத்துங்க. Your time starts now. ஐயோ தப்பிச்சிருங்க ராகவி. ஓடி 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 ஓடி. சூப்பர் சூப்பர். அப்படியே எந்திரிச்சுங்க எந்திரிச்சுங்க. இருக்கிற தண்ணியாவது காப்பாத்துங்க. சென்டர் வாங்க, இருக்கிற தண்ணியை காப்பாத்துங்க. எப்படியாவது போய் ரீச் ஆயிடுங்க. அது ஆபத்தான பகுதி. அங்க போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டா போங்க. குட் ரீச் ஆயிட்டீங்க. இறங்கிடுங்க, எப்படியாவது இறங்கிடுங்க. தண்ணி சேவ் பண்ணனாலும் பரவாயில்ல, இறங்கிடுங்க. நீங்க உங்களை சேவ் பண்ணிக்கோங்க. அந்த பக்கமும் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மழைநீர் சேமிப்பு திட்டத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கோமா? ஆமா. ராகவி, 2 சொட்டு தண்ணி கொண்டு போய் நம்ம பக்கெட்ல சேர்த்துருக்கீங்க. பூஜா, கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை ஆளு சைஸ் வச்சு நான் எடை போட மாட்டேன். கெத்து பண்றோம். ஓகே, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு சரி பூஜா, பக்கெட்னே அவசரப்பட்டு நீ பக்கெட்டுக்குள்ள விழுந்துறாத. Your time starts now. குழந்தடா வேக மாட்டீங்க வேக மாட்டீங்க. வெரி குட். அவ்வளவுதான். என்னடா அந்த பொண்ணு மிரட்டினதுக்கு இப்படி பயந்துட்டீங்க? 100 கிராம் சிக்கன் பக்கோடா மாதிரி தான்டா இருக்கும். டீம் ஏ வந்து ஃபர்ஸ்ட் லேப் முடிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்சஸ் இருக்கு. திரும்பவும் போக போறீங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆயிடுங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் போக போறது யாருன்னா ஃப்ராங்க்லின். வாங்க, மறுபடியும் முதல்ல இருந்து. அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. Your time starts now. அடி தும்சம் அடி
அடி அடி சைடில் போகாதீங்க, நல்லா ஜாலியாக இருக்குது. சைடில் போகாதீங்க, சென்டராக வந்துடுங்க. ஒரு பக்கெட்டாவது சேவ் பண்ணுங்க. எஸ்கேப் ஆயிரு. அந்த ஒரு பக்கெட்டாவது எஸ்கேப் ஆயிருமா? எப்படியாவது இருக்க தண்ணியை வாரி கொண்டு போய் சேர்த்துருமா. சூப்பர். குழச்சிக்கிச்சுதான். வாங்க. ஓகே, அடுத்து நம்ம டீம் மானத்தை காப்பாத்துறதுக்கு யார் விளையாட போறாங்கன்னா பிராங்கை தொடர்ந்து ராகவி வாங்க. என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? ராகவி மனசுல பூஜாவை வச்சுக்கிட்டு போய் அங்க சேர்றீங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெரி குட். போயிடு. சூப்பர். ராகவியோடைய அந்த ஒரு ஸ்கில், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே சறுக்கிட்டே ஸ்கேட்டிங் கிளாஸ்ல போவாங்க போல. சர்ன்னு போயிட்டாங்க. வெல் பிளே. அண்ட் ராகவியை தொடர்ந்து 100 கிராம் சிக்கன் பக்கோடா இஸ் ரெடி ஃபார் த கேம். வாங்க பூஜா சைஸை பார்த்து யாரும் எடை போடாதீங்க. லாஸ்ட் டைம் எங்கள் அக்கௌண்ட்டே வந்து அவங்க தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. 100 கிராம் சிக்கன் பக்கோடா. பேசாத. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. குலுக்கி மாட்டாட்டி, குளிக்க போகாட்டி, குலுக்கி போகாட்டி. குளிச்சிட்டு போ. வாயா பேசுனா வாயி. என்ன ஏரியால அடி பலமா. சென்டர் ஸ்ட்ரைட் அப். ஓடி. எதிர்த்து ஓடி. சென்டர் வாமா, சைடுல போகாத. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? நல்லா அம்மன் படத்துல வர தெய்வ குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. கேமரா சென்டர். டோன்ட் டச். அதுக்கப்புறம் நீ செட்டப் பண்ணி வெளிய போயிடாத பாய்ஸ். நீங்க பாகுபலி பாய் அடிச்சீங்கன்னா தூக்கி அடிச்சுவாங்க உன்னாங்கள. மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? சிக்கன் பக்கோடா பேச்சாடா பேசுன. ஓகே, டீம் ஏ மிக சிறப்பாக விளையாடி ஓரளவுக்கு வந்து நம்ம வாட்டர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமான்றது அவங்க விளையாண்டா தெரியும். ஓகே, ஸோ டீம் ஏ வந்து சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. இதை விட சிறப்பாக விளையாடுறதுக்காக டீம் பி ரெடியாக இருக்கீங்க. டீம் ஏ விளையாடுறது பார்த்தீங்கல்ல, எந்தெந்த மாதிரிலாம் பண்ணணும், எந்தெந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்குங்க. ஓகேவா? ஏ ரொம்ப அருமையாக விளையாடி இருக்காங்க. வாட்டர் லெவலில் வந்து பார்க்கும்போது இதையும் தாண்டி டீம் பி விளையாடுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்து விளையாடி தான் ஆகணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் டீம் பி. டீம் பி, டீம் ஏ உடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களா? ரொம்ப கேவலமா இருந்தது அவங்களே மூஞ்சிலே தெரியுது. அதனால கேட்காதீங்க, வேண்டாம். எதுக்கு நேரா நம்ம கேமுக்கு போயிடலாம். ஏன்டா பேச மாட்டேன்? பாக்குறோம் எப்படி விளையாடுறாங்கன்னு. ஆகத்தானே போற இந்த பியோட ஆட்டத்தை. டீம் பில இருந்து முதலாவதாக வந்து விளையாட போவது பிரீத்தி. Your time starts now. Hi Preeti. Hello. Hi. அவனை பார்க்க நேரம் ஓடி. டைட் அப். சூப்பர். சைடுல போகாதீங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. சூப்பர். அந்த பக்கெட் பிடிக்க தண்ணி கொண்டு போங்க. புடி. சூப்பர். Preeti சைடா போறீங்க. சூப்பராக விளையாடுனீங்க. ஒரு பக்கெட் தண்ணி கீழே போனாலும் இன்னொரு பக்கெட்டை ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி
ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தீங்க. உங்களோட ஃபைனல் டச் சூப்பராக இருந்தது. அண்ட் பிரீத்தியை தொடர்ந்து டீம் பில இருந்து அடுத்து விளையாட போறது மோகனா. வாங்க மோகனா. எவ்வளவு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, தண்ணி கீழே சுண்ட கூடாது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அவன் கை கழுவு, நீ போயிரு. ஓடி 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 ஓடி. ஸ்ட்ரைட்டா போடி, ஸ்ட்ரைட்டா போ, ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. பக்கெட்ட மட்டும் பிடிச்சிட்டமா. மோகனா, என்ன பொண்ணு என்ன என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகுது? கேம்ல தண்ணி கொஞ்சம் கூட கொண்டு போகல, ஒரு ரசனை இருக்கா, வேதனை இருக்கா? அந்த பக்கம் திரும்ப, கேமரா பார்த்து திரும்பமா. நான் என்ன துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன் பக்கெட்ல. என்ஜாய் பண்ற, நல்லா என்ஜாய் பண்றமா. நீ மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்களாங்க அவங்க. ஐயோ என்னத்த சொல்றது, எங்க போய் சொல்றது. எங்க டீம்ல ஒரு சிக்கன் பக்கோடானா இங்க ஒரு நல்லி எலும்பு வச்சிருக்கிறோம். நல்லி எலும்பு செதறிடுச்சு. அதாவது பார்த்தோன்னா எங்க டீம்லயும் வந்துட்டு எங்க பூஜா வந்து எப்படி தண்ணியை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அதே மாதிரி உங்க நல்லியும் போய் அங்க சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாட்யா ஓகே. அடுத்த டீம் பில இருந்து விளையாட போறது ரோஹிணி. ரோஹிணி, உங்களுக்கு நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா அழகா கியூட்டா வைக்கிற பேரு நல்லி. ஓகே, நல்லி ரோஹிணி நல்லா இருக்கு. நல்லி கில்லி மாதிரி விளையாடணும். Your time starts now. ஸ்ட்ரைட்டா ஓடி 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 ஓடி. ஓடி ஓடி ஓடி. என்னம்மா நீட்டிக்கிட்டு போற, ஓட சொன்னா? ஃபர்ஸ்ட் லேப் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் லேப் விளையாட போறாங்க. இதுல எவ்வளவு தண்ணி சேர்க்கறாங்கன்றத பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் விளையாட போறது பிரீத்தி. பிரீத்தி, your time starts now. பிரீத்தி காப்பாத்து பிரீத்தி. பிரீத்தி சென்டர் பக்கெட்ட ஹோல்ட் பண்ணுங்க, பக்கெட்ட ஹோல்ட் பண்ணுங்க. சைடுல போகாதீங்க, சைடுல ஹோல்ட் பண்ணிக்கணும். சூப்பர் சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க பிரீத்தி. சூப்பர் பிரீத்தி, பரவாயில்ல பிரீத்தி. குட் பிரீத்தி, குட் குட் குட். பாகுபலியில் அந்த குழந்தையை காப்பாற்றுற மாதிரியே காப்பாற்றி கொண்டு போறீங்க அந்த பக்கெட்டை. சூப்பர். அவ்வளோதான். கொடுக்க தவறு வேணுமா? என்னடா எண்ணெய் சட்டியில் அந்த சில்லியை போட்டு பரட்ட முடியுமா? அந்த மாதிரியே புரட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் பிரீத்தி, லாஸ்ட் டைம் ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க. இந்த வாட்டி ஒன்றுமே பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து வெல் பிளேட் தான் சொல்லலாம். பிரீத்தியை தொடர்ந்து டீம் பியில் அடுத்து யார் விளையாட போகிறாங்கன்னா மோகனா. மோகனா, போன வாட்டி விளையாண்ட மாதிரியே விளையாடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே போக பேச்சில் கேட்காதம்மா. சரியா? இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுருங்க. நேராக போயிருங்க. உனக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை ஒன்று பண்ணிக்கிறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓடி ஓடி ஓடி. சூப்பரா, சூப்பர் சூப்பர். அஞ்சாறு. சிறப்பு. நல்ல பூஜை பாவம். பூஜை நல்லா என்னன்னு தெரியல. நல்லவங்களுக்கு நல்லதா நடக்குது. ஆமா, ரொம்ப நல்லவங்களுக்கு என்னென்னமோ நடக்குது. டீம் ஏ அண்ட் டீம் பியோட வாட்டர் லெவல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்குது. அண்ட் அடுத்த லாஸ்ட் பிளேயர் லாஸ்ட் 2 பக்கெட்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லி கில்லி மாதிரி விளாட்றாங்களா இல்லை பல்லியா புஷ்னு போகிறாங்களான்றத விளையாடுறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக அவங்க கில்லியாக தான் இருப்பாங்க. பிகாஸ் இந்த ரவுண்டோட வின்னர் உங்கள் பக்கெட்டில் தான் இருக்குது. டீம் பி வின் ஆகுறது உங்கள் பக்கெட்டில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது காப்பாற்றிருங்க. இந்த பூஜை பழிச்சிருமா? ஓடி 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 ஓடி.
அந்த கடைசி ஃபைனல் டச் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி. இந்த WWEலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி டமால்னு குதிப்பாங்க, அந்த மாதிரி சம்மர் ஷாட்லாம் அடிச்சு போனீங்க. சூப்பர். ஓகே, ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி வேணா வலிக்குது அழுதுருவேன் இந்த ரவுண்டில் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து விளையாண்டாங்க. டீம் ஏ வின் பண்ணாங்களா இல்லை டீம் பி வின் பண்ணாங்களான்னு பார்த்துடலாமா? எஸ், பார்த்துடலாம். அண்ட் வாட்டர் லெவலை வச்சு பார்க்கும்போது இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வின்னர் யாருன்னா டீம் பி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு டீம் பி தொடங்கி வச்சிருக்காங்க. அற்புதமாக வந்து வின் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கைத்தறி கொடுத்துடலாம் நம்மளுடைய டீம் பிக்கு. இதே சந்தோஷத்தோட டீம் பி இருக்காங்க, ரொம்ப சோகமாக டீம் ஏ இருக்காங்க. வாழ்த்துக்கள், அடுத்த ரவுண்ட்லயாவது வின் பண்ணுங்க. டீம் பி இந்த வாரத்தில் நீங்கள் வின் பண்ணிடணும், ஓகேவா? கமான் குட். எஸ், டெல் மீ எங்கள் பர்ஃபார்மன்ஸ் பற்றியா? சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நாங்கள் வந்து வின் பண்ணியிருக்கோம் மேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஆணவத்தில் ஆடுறோம். அதுக்கு ஆடுறோம். சரி, ஆடிட்டு போ. நீ வின் பண்ணியிருக்க, அவங்ககிட்ட நான் பேச முடியாது. பட் இருந்தாலும் டீம் ஏ பாருங்க, அவன்லாம் ஆடிட்டு இருக்கான். இத்தனை வாரத்தில் இந்த மாதிரிலாம் நான் அசிங்கப்பட்டதே கிடையாது, தோத்து போய். பற்றுக்கு மறைக்கிறேன் பார்க்குறோம். ஓகே, இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா லோஜாக் மோஜாக் பஜக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பஜக். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்காக டீம் ஏல இருந்து பிராங்கி அண்ட் டீம் பி ல இருந்து ரோகிணி. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும். ரொம்ப டஃப்பான கொஸ்டின். கட்டதுரைக்கு என்ன சரியில்லை? ரன். பிராங்கி வேற லெவல் விளையாட்டீங்க. பிராங்கி தான் டாங் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன? கட்டதுரைக்கு வாய் சரியில்லை. சொல்லு மறுபடியும் சொல்லுங்க. கட்டதுரைக்கு என்ன சரியில்லைன்னு கேட்டீங்க. என்ன வாய் சரியில்லையா? என்ன சொன்னீங்க? நீங்க क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. கட்டதுரைக்கு என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? கை சரியில்லையா? வாய் சரியில்லையா? கால் சரியில்லை. கால் சரியில்லை. கால் சரியில்லை தெரியும். காலோட நேரம் சரியில்லை. நான் தான் வாய் சரியில்லைன்னு சொல்லிட்டேனே. எவ்வளவு பெரிய லெஜெண்ட், நம்ம லெஜெண்ட் தலைவர் வடிவேல் சார் சொன்ன டயலாக் அதுதான். ஒரே நிமிஷம் டீம் பிக்கு அந்த வாய்ப்பு ஒரு கொடுப்போம், என்னன்னு பார்ப்போம். டீம் பி கட்டம் சரியில்லை. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. இது சரியா தவறான்னு பார்த்துருவோமா? என்னதான் டீம் ஏ டாங் அடிச்சிருந்தாலும் பதில வந்து டீம் பி நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க டாங் அடிக்காம சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸ்கிப். ஸோ மேலே வந்துருங்க. இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து டீம் ஏல இருந்து ராகவி அண்ட் டீம் பில இருந்து மோகனப்பிரியா. சின்ன மாமியே சின்ன மகளே பள்ளிக்கு சென்றாளோ பள்ளிக்கு சென்றாளோ உங்களுக்கான கேள்வியை கேட்கறதோட பர்ஃபார்ம் பண்றதுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ஐயாவே வந்திருக்காரு. ஐயா அதை பர்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த கேள்வி என்னன்னா தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது கிழிஞ்சிட போகுது லுங்கி. என்ன? ரன். மோகனா, நல்ல நாள் பார்த்து ஒரு நாள் நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாமா இந்த நிகழ்ச்சியை? டாங் அடிச்சது ராகவி தான். பதில் என்ன? வரலாறு. வரலாறா? அது வரலாறா? திருப்பி பண்ணாத, விழுந்துருவ. ஓகே ஓகே, வரலாறா இல்லையான்றதை பார்த்துடலாம். கரெக்டான பதிலா? தனியா போய் கேட்டா அது தகராறு,
தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். சூப்பர் டீம் பி வந்து டீமே தான் வந்து டாங் அடிச்சிருக்காங்க. டீமே தான் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 50 மதிப்பெண்கள் கோஸ் டு டீம். சூப்பர் ராகவி, நம்ம டீமோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. அண்ட் அடுத்து லாஸ்ட் கேள்வி தான் இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்றாங்க, 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். அதுக்காக டீம் ஏ ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எங்க கிட்ட இருந்து வராங்க சிக்கன் பக்கோடா, அண்ட் டிவில இருந்து வராங்க பிரீத்தி. கோழி வெடக்கோழி திங்கிற படுபாவி. உங்களுக்கான கேள்வி இதோ, நல்லா கேட்டுக்குங்க, நல்லா ஓடிருங்க. தலையை முட்டிக்கிச்சுன்னா என்ன முளைக்கும்? ரன். சரி, ஓகே. 2 பேருக்கு பதில் தெரியுமா? கோரஸா சொல்லுங்க. கொம்பு முளைக்கும். கொம்பு என்ன முளைக்குமா? முளைக்கும்? கொம்பு. என்ன முளைக்கும்? கொம்பு. என்ன முளைக்கும்? மண்டையில முடி கொம்பு முளைக்குமா? ஓகே, கரெக்டான பதிலா? ஓகே, டீம் பி கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா டாங் வந்து தூக்கி போட்டு அடிச்சதுனால யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. மேல வந்துருங்க. அதாவது வழக்கம் போல டீம் பி கதிரோட டீம்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 3 கேள்வி கேட்டோம், அதுல ஒரு கேள்வி கூட பதில் சொல்லவே இல்லை. ஆனா டீமே வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒரு கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ஏ. ஓகே, இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பிகாஸ் என்ன அப்படின்னா வந்து நாங்க அதாவது நல்லா போராடுற ஒரு டீம் கூட தான் நாங்கள் போராடி ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு பார்த்தோம், கண்டிப்பாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இவங்க எங்கள் கூட மோதுறதுக்கு ஒருத்தான ஆளு தான். ஸோ அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்களும் போய் நல்லா சாப்பிட்டு தெம்பாக ரெடியாக இருங்க. அடுத்த கேமில் கண்டிப்பாக டீம் பி தான் வின் பண்ணணும், ப்ரே பண்ணிக்கங்க. டீம் ஏ தோத்துறணும், ப்ரே பண்ணிக்கங்க. என்ன பண்ணுறீங்க? பேசுங்க. என்னப்பா பண்ணுறீங்க? போட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வெற்றிகரமா 2 ரவுண்ட் விளையாடிட்டோம். அந்த 2 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட டீம் பி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட டீம் ஏ தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த தேர்ட் ரவுண்ட் தான் இன்னைக்கு யார் ஓவரால் வின்னர்ன்றதை டிசைட் பண்ண போகுது. அண்ட் இந்த ரவுண்டை யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட விளையாடி தான் பார்க்கணும். டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்காங்க. இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, நீங்க பொசிஷன் போய் நிப்பீங்களா, நாங்க சொல்லுவோமா? ஓகே, கோ. அட பயம் ஒண்ணும் இல்ல எங்க சேட்டைக்கு இல இங்க வாடா எங்கத்த கொஞ்சம் பாத்து போடா. அட பயம் ஒண்ணும் இல்ல எங்க சேட்டைக்கு இல இந்த கேமோட பேர் என்னன்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? Your time start now. அட மலக்குறங்க. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க.
மோனா கீழே வந்து பால் எடுத்துட்டு போகணும் வாங்க. Ready, 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 I am ready, start! Ready, 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 I am ready, 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 I am ready, start! Ready, 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 I am ready, hot! காதல் தோல்விய பார்த்த வேண்டி நானு ஃபர்ஸ்ட் லவ் வாவ் சூப்பர். வாவ் வெரி குட். டீம் ஏல இருந்து பிராங்க்லின் மேலே ஏறிட்டாங்க. பிராங்க்லின் உட்காருங்க, நீங்க தான் கரெக்டா மேலே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏறின ஸ்டைல் வந்து உண்மையிலே இது வரைக்கும் ஜில்ஜன் ஜக்ல யாருமே யூஸ் பண்ணாத ஒரு அருமையான ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சீட் பண்ணி ஏறினா அது யாராக இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது என் டீமாக இருந்தாலும் சரி, அவன் டீமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நியாயம் தர்மம் தான் முக்கியம். லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். Last 10 seconds. 10 9 8 7 6 5 4 3 2 1 Game over. Dirty rhythm you play, I wanna hear you calling my name like hey mama. Banging the drum like down diddy day. I know you want it in the worst way. I wanna hear you calling my name like hey mama. சரி குத்திட்டு அங்க இருக்கீங்க, நல்லா இருக்கு. ஜில்லு பிள்ளை கூட சந்தோஷமா கீழே வாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ்.
டீம் பி சூப்பராக வந்து விளையாண்டாங்க. ஆனால் டீம் ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, வேற லெவல் கேம் மட்டும்தான் விளையாண்டாங்க. ஆனால் நகரவே இல்லை, கேம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. பட் டீம் பி அப்படி கிடையாது. அதாவது முடிஞ்ச எஃபெக்ட் அவங்களால கொடுத்தாங்க. அதில் ஒருத்தங்க மேலே போய் சிறப்பாக அந்த ஃப்ளாகை கலெக்ட் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம மோகனா டீம் பி 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் ஏ நோ ஃப்ளாக் கலெக்டிங், நோ பாயிண்ட்ஸ், ஒன்லி ஸ்விம்மிங், ஒன்லி யோகா, ஒன்லி டான்ஸ், ஒன்லி ஜாலிக்கே ஜிம்கானா, தட் சைடு ஒன்லி. ஓகே, வேஸ்ட் ஆஃப் வெரி வெரி வேஸ்ட் டீம் ஏ. ஸோ இந்த ரவுண்டில் வின் பண்ணது டீம் பி. தம்பி டக்குனு ஸ்கோர் சொல்லுப்பா. திமிரா பேசுற அளவுக்கு என்ன வச்சுட்டீங்க. சரி ஓகே, மொத்தம் 3 கேம் விளையாடி இருக்கோம். அந்த 3 கேம்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கரெக்டா பதில் சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க 50. அது டீம் ஏ. ஸோ இப்பயே தெரிஞ்சிருக்கு யார் வின்னர்னு. டீம் பி எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம்ல 300 எடுத்து அவங்க தான் ஜெயிச்சாங்க. செகண்ட் கேம்ல 0 எடுத்தாங்க. லாஸ்ட் கேம்ல ஒரே ஒரு கொடி எடுத்து 200 எடுத்திருக்காங்க. ஓவராலா 500 எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வின்னர் ஜில் ஜங் ஜக்ல யாருன்னா டீம் பி. இன்னைக்கு வின்னர்ஸ் யாருன்னா டீம் பி தான். டீம் பிக்கு ஒரு அழகான கிஃப்ட் போகுது. பார்பர் ஷாப் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் அழகான கிஃப்ட் வவுச்சர் டீம் பில இருக்க எல்லாருக்கும். வினர்ஸ்க்கு மட்டும் கிஃப்ட் கிடையாது. இன்னைக்கு ரன்னரா இருக்கக்கூடிய டீம் ஏக்கும் வந்து அழகான கிஃப்ட் இருக்கு. அன்டேட்ஸ் வழங்கும் அழகான கிஃப்ட் ஹாம்பர்ஸ். வினர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் கை நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு என்டர்டைனர் நம்ம ஷோல நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்றதை விட நம்மள அவங்க ரொம்பவே என்டர்டைன் பண்ணாங்க. அது யாருன்னா மன்சூர் அலிகான் ஃபேனா பொன்னமல்ல ஃபேனான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். அவங்க ஒரு பாக்ஸர் கூட நமக்கு தெரியல. டிவில இருக்கிற போவனாக்கு தான் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அழகிய கலர் LED டிவி. சிறுகி சீனி கட்டி சிறுகி சிங்காரி அடி குத்தி நிற்கும் முன்னழகு முட்டுது கிரி. கடந்த 2 வாரமா டீம் பி ஜெயிச்சிட்டு இருக்கு. அதுக்கு கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி வந்து டீம் பி தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையும் கூட. ஏன்னா நாங்கள் நிறைய ஜெயிச்சு எங்களுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு. யார் ஜெயிக்கிறாங்க முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வழக்கமா நான் சொல்லுவேன், நீங்க சொல்லியிருக்கிறான். இதே மாதிரி அடுத்த வாரமும் இதுதான் நாங்கள் சொல்லுவோம். அதுக்காகவே நீங்க அடுத்த வாரம் நம்மளை பார்க்கணும். அப்பதான் ஃபுல் ஃபன்னா உங்க சண்டே இருக்கும், ஃபன் டேவாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது. இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. பை பை, லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம். மின்னுக்கு மீது குட்டி தள்ளிக்கு ஒய்யாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை